வெல்கம் டு ஒரு ரிவ்யூ. இந்த வீடியோவில் ஒரு தெலுங்கு திரைப்படமான பாஞ்ச் மினர் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் உள்ள பார்க்க போகிறோம். இந்த திரைப்படம் இப்போ தமிழ் டப்பிங்கோட அமேசான் ப்ரைம் வீடியோஸில் வெளிவிட்ருக்குறாங்க. அண்ட் இந்த படத்தை பார்த்திங்கன்னா ஒரு காமெடி த்ரில்லராக எடுத்திருப்பாங்க. ஸோ கதைன்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த கதையில் வரக்கூடிய நம்ம கதாநாயகன் பேர் கிட்டு. ஸோ இவர் படித்து முடிச்சுட்டு எப்படியாவது ஒரு ஐடி ஃபீல்டுக்குள்ளே உள்ளுக்குள்ளே நுழைஞ்சிடலாமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இன்டர்வியூவும் அட்டன் பண்ணுறாரு. ஆனால் எந்த ஒரு இன்டர்வியூலையும் பார்த்தனால இவரால் செலக்ட் ஆக முடியல. இப்படி ஒரு பக்கம் நம்ம கதாநாயகன் வேலைக்கு தேடி முயற்சி பண்ணிட்டு இருக்க இதே நேரத்தில் இன்னொரு சைடில் கிரிப்டோ கரன்சியில் ஒரு பர்டிகுலரான ஒரு காயின் இருக்குது. இந்த காயினுக்கு ஒரு நல்ல க்ரோத் இருக்குன்னு சொல்லி ஒருத்தன் ஏமாற்றி பார்த்திங்கன்னா அந்த காயினில் இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறான். ஸோ இவரும் பார்த்திங்கன்னா முதல்ல கொஞ்சமாக போட்டு நல்ல லாபம் வருதுன்னு சொல்லி ஒரு பெரிய அமௌண்ட்டை போட்டு பார்க்கலான்னு சொல்லி ஒரு 5 லட்ச ரூபாயை வீட்டில் கேட்டு அதில் போடுறாரு. ஆனால் அது நஷ்டமாயிருது. அந்த கம்பெனிக்காரனே அந்த கம்பெனியை மூடிட்டு போயிடுறான். ஸோ ஏமாற்றிட்டு போயிடுறான். ஸோ இந்த ஏமாத்தின விஷயம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுனால அவசரமாக ஒரு கேப் டிரைவராக பார்த்திங்கன்னா வேலைக்கு சேர்றாரு. எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த வேலையை கிடச்சா போதும் அப்படின்னு நினச்சவர் அங்கே ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறாரு. அது எந்த மாதிரியான பிரச்சனை, அதுலேருந்து நம்ம கதாநாயகன் அந்த பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத சுற்றி தான் இந்த படத்தோட மீதி கதையை எடுத்திருப்பாங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. ஸோ செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு கொலை நடக்கும். ஸோ அந்த கேப் டிரைவராக பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்க நேரத்தில் ஒரு 2 கில்லர்ஸ் பார்த்திங்கன்னா அவரோட கேபில் ஏறுவாங்க. அங்கேருந்து படம் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகி செகண்ட் ஹாஃபில் தான் ஒரு நல்ல ஒரு காமெடி த்ரில்லர் படமாக உள்ளுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்கன்னு சொல்லுவேன். இந்த ஃபஸ்ட் ஹாஃப்லையுமே காமெடி நிறைய இடங்களில் போர்ஷன்ஸ் ட்ரை பண்ணாலுமே அது பெருசாக எங்கேயுமே ஒர்க் ஆகலை. பட் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்லேயுமே ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஆனாலுமே ஃபஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது இந்த செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது அப்படிங்கிற மட்டும் தான் சொன்னேன். மொத்தத்தில் ஒரு சுமாரான படமாக இருக்கும். இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய கதாநாயகனோட பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தார். ஸோ காமெடி அவரே ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அது பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் கிளிக் ஆகலை. கிளிக் ஆச்சுன்னா அந்த படம் பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். மொத்தத்தில் ஒரு சுமாரான காமெடி த்ரில்லர். ஆனால் கண்டிப்பாக ஒரு 1 டைம் ட்ரை பண்ணலாம். படத்தோட தமிழ் டப்பிங் ஓரளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. டெக்னிக்கல் சைடு ஓரளவுக்கு நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் பார்க்கறதுக்கு ஒரு 1 டைம் வாட்சபிள்ங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.